திண்டிவனம் பாதாள சாக்கடை திட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக பொதுநல மனு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் கடந்த 3 வருடங்களுக்கு மேல் ஆமை வேகத்தில் எந்தவிதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றாமல் தோண்டப்பட்ட சாலைகளை சரியாக மூடாமலும் குண்டும் குழியுமாக தோண்டப்பட்ட சாலைகளை மீண்டும் முறையாக மூடாமலும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் திண்டிவனம் நகரத்தில் பல்வேறு விபத்துகளும் பொதுமக்கள், வயதானவருக்கு மூச்சு கோளாறுகள், பல்வேறு நோய் உபாதைகளும் உள்ளனர்கள். அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸுகளும் பள்ளி வாகனங்களும் கூட்டம் நெரிசலில் சிக்கி சரியான நேரத்தில் செல்ல முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் ஒப்பந்ததாரர் ECO புரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒப்பந்தத்தை நீக்கி புதிய ஒப்பந்ததாரரை நியமனம் செய்து போர்க்கால அடிப்படையில் சேதப்படுத்தப்பட்ட அனைத்து சாலைகளையும் சீரமைத்து பின்பு மீண்டும் உள்ள பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சத்யநாராயணா பிரசாத் மற்றும் லக்ஷ்மண் நாராயணன் முன்பு 29/5/2024 அன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவரின் புகார் மீது 4 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. திண்டிவனம் நகர மக்களின் பிரச்சினைகளை தனது சொந்த செலவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தீர்வு கண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவர்களுக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், வணிகர்கள், நோயாளிகள் அனைவரும் நன்றி தெரிவித்தனர். ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான ஊடக சகோதரர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் தினேஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர். இந்த அவசரமான செய்தியாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னு சொன்னால், திண்டிவன நகரில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த திட்டம் மிக ஆமை வேகத்தில் செயல்படுகிறதா செயல்படவில்லையான்னு தெரியாத சூழல் இருக்குது. இந்த திட்டத்தினால சாலையோர வியாபாரிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட பெரியோர்கள் என அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நகராட்சிக்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். அதனை தொடர்ந்து சாராட்சியர், அதை தொடர்ந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படின்றதுனால மேற்கொண்டு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றோம். இதுக்கு முக்கியமாக இது கொண்டு செல்லுன்றதுக்கு 2 காரணம் இருந்தது. முதல்ல எந்த விதமான விஷயமும் அறியாத திரு மகாலட்சுமி என்ற பெண் இறந்தது. 2வது ஒரு வடமாநில தொழிலாளி இறந்தது. ஸோ இந்த இருவருடைய உயிரிழப்பும் இது இல்லாமல் நானுமே இந்த சாலை விபத்தில் என்னுடைய விரல் முறிந்து கிட்டத்தட்ட 40 நாள் நான் வீட்டில் இருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த திண்டிவன நகர மக்களின் குரலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது கொண்டு போய் சேர்க்கணும், நீதி அரசுகள் முன் நீதி கேட்கணுன்றதுக்காக கொண்டு போகணும். அதன் அடிப்படையில் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் நீதி அரசர்கள் மாண்புமிகு சத்யநாராயண பிரசாத் அவர்களும் மாண்புமிகு லக்ஷ்மி நாராயண் அவர்களும் 2 பேரும் இரு நீதிபதி அமர்வுகள் விசாரணை செஞ்சாங்க. இதில் அரசு தரப்பில் பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்டது. எங்கள் தரப்பில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பல்வேறு விவாதங்கள் வச்சாங்க. இதன் அடிப்படையில் இரு தரப்பும் விசாரித்த நீதிபதிகள் வருகின்ற 4 வாரத்திற்குள் இரு தரப்பினரையும் கூட்டு இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் சரி செய்து வேகமாக இந்த பணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காப்பியின் ஊடக நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலாக இது வரைக்கும் கை கால் அடிபட்டிருக்கிறாங்க. இந்த நெரு வீதியில் சாலையோர வியாபாரிகளாக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் பல பேர் இறந்துருக்கிறாங்கன்னு கூட தகவல் சொல்கிறாங்க. சுவாச கோளாறுனால கண்ணில் தூசு படிக்கிறதுனால பல்வேறு விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த வழக்கு நம்ம தொடர்ந்தும் இந்த வழக்கின் முடிவாக திண்டிவன மக்களின் குரலை மதிக்கும் விதமாக நீதி அரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னேன்.